பிரபலமான நகைச்சுவை நடிகர் ஒருத்தர் இப்ப மாரடைப்பல்ல திடீர்னு இறந்த இந்த செய்தி திரையுலக பட்டாளத்தை சோகத்துல ஆழ்த்திருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். விஜய் டிவில ரொம்ப ஃபெமிலியரா ஓடிக்கிட்டு இருந்த ஒரு ஷோ, அதுவும் 2004ல இருந்து 2007 வரைக்கும் லுலு சபா தான். இந்த நிகழ்ச்சியில கண்டஸ்டன்டா உள்ள வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் லுலு சபா சேஷு அப்படிங்கிற பெயர் பெற்று வெள்ளித்திரையில மட்டும் இல்லாம நிறைய திரை உலகத்துல வளம் வந்துட்டு இருந்த ஒரு பர்சன் இப்போ திடீர்னு இறந்துட்டாருன்னு கேட்ட செய்தி ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. இவரை சந்தானம் அவர்கள் தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணாராமா. சந்தானம் நடிப்புல வெளிவந்த டிக்கிலோனா, A1, குழு குழு இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சிருந்திருக்காரு. அதுலயும் A1 படத்துல இவர் பேசிய டயலாக்லாம் செம்ம ட்ரெண்ட் ஆகி சோசியல் மீடியால சூப்பராவே வளம் வந்துட்டு இருந்துச்சு. இப்படியெல்லாம் இருந்த ஒரு பர்சன் அடுத்த காமெடி கேரக்டர்ல என்ன கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில ஒரு சில படங்கள்ல மட்டும் நடிச்சு இன்னைக்கு சந்தானத்தோட கடைசி படமான வடுகுப்பட்டி ராமசாமி படத்திலையும் நடிச்சிருந்திருக்காரு. இந்த நிலையில இவர் ஃபெமிலியரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது கடந்த 10 நாளைக்கு முன்னாடி பள்ளிக்கரண வீட்டுல இருக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. சோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்பேட்டையில உள்ள காவேரி மருத்துவமனையில அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்களா. அப்பதான் தெரிஞ்சுச்சா இவருக்கு அவரோட இதயத்துல 3 அடைப்பு குழாய்கள்ல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ட்ரீட்மெண்ட் பண்ணி அது எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில நம்ம எல்லாருமே யோசிக்காத விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. எவ்வளவு சிகிச்சை கொடுத்தாலுமே அது எல்லாமே பலனின்றி இன்னைக்கு அவரு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படிங்கறதா. இவரோட மறைவுக்கு திரையுலக ரசிகர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேர் இவரை பத்தி புகழ்ந்து சொல்லிட்டோ அவருக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாவையும் இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். எத்தனை பேருக்கு இவரை ரொம்ப பிடிக்கும், அவர் உயிரிழந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.